விசுவாசத்தை சோதித்து பார்க்கணுமா? ஆண்டவர் சோதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை சோதிச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சோதனைன்றது வேற மாதிரி இருக்கும். நீங்களே உங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். ஊசி எடுத்து நீங்க குத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு சொர்ணம் இருக்கா, எனக்கு வலிக்குமான்னு நீங்க ஊசி எடுத்து குத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சமா குத்திட்டு கொஞ்சமா வலியா என்ன பண்ணுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அப்படியே மறுத்து போன மாதிரியே உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சறுக்குன்னு ஒரு குத்து குத்துவார், உங்களுக்கு வலிக்குதா இல்லையான்னு தெரியுதுக்காக. அப்ப என்ன ஆயிடும்? வாசிங்களேன் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. முதல்ல ஆண்டு சொல்ற, நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க உங்களை என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. இந்த வார்த்தை வரும்பொழுது உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு மார்க் போடுங்களேன். 100ல உங்களுக்கு நீங்க எத்தனை மார்க் போட்டுப்பீங்க? 100ல உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க ஒரு மார்க் போடுங்க. நான் என்னுடைய விசுவாசத்துல நான் எத்தனை சதவீதம் இருக்கிறேன், என் விசுவாசம் எந்த அளவுக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி கம்மியா இருக்கும்னா அந்த குறைய ஆண்டவரே நிரப்புங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் அவர். அல்லேலூயா. நீ மங்கி எரியறன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு அணைக்கிற தேவன் அல்ல. இன்னும் அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இன்னும் கொஞ்சம் உன்னை பிரகாசமாய் எரியும்படியாய் ஒரு வெளிச்சமாய் மாற்றும்படியாய் கர்த்தருடைய கரங்கள் வாழ்க்கையில செயல்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இந்த விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டூல். இதை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வதற்கு, இலகுவாய் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு ஈஸியா ஆண்டவர் அக்சஸ் பண்ணுவார். யார் விசுவாசிக்கிறானோ அவரோட வாழ்க்கையில ஆண்டவர் அப்படி உள்ள வந்துட்டு போவார். ரொம்ப ஈஸியா என்ன பண்ணுவாரு, கிரியை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க அப்படியே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியங்களுக்கு மேல ஆச்சரியங்கள். நீங்க போகிற பாதையெல்லாம் ஆச்சரியங்கள் தான். என்னடா இது, நான் நினைக்காத காரியமா லைஃப்ல நடக்குது, நான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களா எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு உங்களை எப்பவுமே ஆண்டவர் பண்ணுவாரு, ஒரு சர்ப்ரைஸ்லயே வச்சுட்டு இருப்பாரு. ஆனா விசுவாசம் இல்லாதவருடைய வாழ்க்கையில தான் விரக்தி, விசுவாசம் இல்லாதவருடைய வாழ்க்கையில தான் தரித்திரம், விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில ஒரே போராட்டம். என்ன ஆண்டவர் எப்படியே இருக்கிற ஆண்டவரே, வாழ்க்கையில ஒண்ணு இல்லை, கடைசி வரைக்கும் அன்னில இருந்து இனி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிறேன், ஒண்ணுமே நடக்கல, ஒரு மாற்றம் இல்லை, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்படியே வாழ்ந்துதான் செத்து போகும் போல அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குள்ள இருக்குன்னா விசுவாசம் இல்லாதவருடைய வாழ்க்கையில. அப்ப இந்த விசுவாசத்தை உன்னுடைய ஒவ்வொரு நொடி பொழுது நீ ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். உன் பிரச்சனையில இந்த விசுவாசத்தை பேசணும், உன் போராட்டத்துல இந்த விசுவாசத்தை பேசணும், உன் நன்மையில இந்த விசுவாசத்தை பேசணும். அல்லேலூயா. நீ பேச 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 பேசதான் ஆக்டிவேட் ஆகும். நீ எந்த அளவுக்கு விசுவாசத்தை பேசுறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் வசனதான நீ என்ன விசுவாசிக்கிறியோ அதான் பேசுவேன். அப்ப நீ பேச பேசதான் விசுவாசம் உன் லைஃப்ல என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும், அது வளரும். நீ பேசாம அடக்கி வச்சிருந்த விசுவாசத்தை ஒண்ணுமே வச்சிடல அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், அங்கேயே எரிஞ்சுட்டே தான் இருக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த விசுவாசம் வாழ்க்கையில ஆசீர்வாதமும் வராது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு படகோட்டி என்ன பண்ணாரு, போட்ல போயிட்டு இருக்கிறாரு, மீன் பிடிக்கிறதுக்காக போறாரு. போற வழியில ஒரு படகு என்ன ஆயிடுச்சு, அவரு போன படகு வந்து கவிழ்ந்துடுச்சு. இப்போ போன வாரத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மத்திய பிரதேஷ்ல, இல்லையா? ரொம்ப அந்த சம்பவத்தை கேள்விப்படும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி பிடிச்சிட்டே என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க பிழைக்கிறதா தான் பிழைச்சிருக்கலாம், ஏன்னா அவங்க நல்லா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காகவே அந்த குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் தாங்க அவங்க உள்ள போய் மூழ்கி இறந்து போயிட்டாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கிறவங்க பாருங்க, மனுஷனுடைய சின்ன சின்ன அந்த கேர்லெஸ், சின்ன சின்ன உதாசீனங்கள் எவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை லைஃப் ஜாக்கெட் உள்ள இருக்கு. அதை முன்னாடியே போட்டுருந்தாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்களா, தப்பிச்சிருக்கலாம். சின்ன சின்ன கேர்லெஸ் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது. அப்படி அந்த படகோட்டி போட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு, படகு திடீர்னு ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, மூழ்கி போயிடுச்சு. தண்ணியை தத்தளிச்சிட்டு இருக்கிறார், நடுக்கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கூப்பிடுற, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இன்னைக்கு நான் உங்க அற்புதத்தை பார்த்தே ஆகிறேன் ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. கடல் மேல நடந்து வந்த இயேசுவை நீங்க நான் பார்க்கணும், நீங்க கடல் மேல நடந்து வந்து என்ன பண்ணுங்க, என்ன கையை பிடிச்சு தூக்குங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்றாரு. சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய படகு, ஒரு பெரிய மீன்பிடி ஒரு இந்த ஷிப் வருது, பேசஞ்சர் ஷிப் ஒன்று வருது. பார்த்துட்டு என்னடா இவன் நடுக்கடலை தத்தளிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா தூக்கி விட்டுமா அப்படின்றாரு. கேப்டன் பார்த்துட்டு கேட்கிறாரு, இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ போ போ, நீ போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தத்தளிச்சு, ஆண்டவரே நீங்க இறங்குனாதான் என்ன பண்ணுவேன்,
நான் மேல வருவேன்னு. ரெண்டாவது ஒரு மீன்பிடி படகு வருது. அங்க இருக்கிற மீனவர்கள், பா என்ன நடுக்கடல தத்தளிச்சுட்டு இருக்கிற, வா கையை பிடிச்சு தூக்கு, வா தூக்க அப்படின்றாரு. போக போக அப்படியே போயிடுங்க, வேண்டாம் வேண்டாம், எனக்கு உதவியெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நீங்க என்ன குறிச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு, ஆண்டவர் வருவார். தத்தளிச்சுட்டே இருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, இவரால என்ன பண்ண முடியல, ஸ்டாமினா போச்சு, மொத்தமா மூழ்கி இறந்தே போயிட்டார். பரலோகத்துக்கு போறாரு. போயிட்டு ஆண்டவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்து, நீங்க மோசமான ஆண்டவர், அற்புதம் செய்வீங்கன்னு சொல்றாங்க, அது செய்வீங்க இது செய்வீங்க, கடல் மேல நடந்தீங்கன்னு சொல்றாங்க. நான் எவ்வளவு விசுவாசத்துல உங்க மேல வைராக்கியத்துல நீங்க வந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாட்சி சபையில போய் சொல்லணுன்றதுக்காகவே, பெரிய சாட்சிய சபையில போய் நான் சொல்லணும், ஆண்டவர் இறங்கி வந்து என்ன காப்பாத்துறாரு, உங்க நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லணுன்றதுக்காகவே நான் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீங்க வரவே இல்லை, நீங்க பொல்லாத ஆண்டவர். ஆண்டவர் முட்டாளே, முதல்ல ஒரு போட் அமிச்சேன், நீ என்ன கூப்பிட்டுன்றதுக்காக தான் நான் முதல்ல என்ன பண்ண அமிச்சேன், அதுல நீ ஏற மாட்டேன்ட்ட. ரெண்டாவது ஒரு மீன்பிடி படகு அமிச்சேன், அதுலயும் நீ ஏற மாட்டேன்ட்ட. இப்ப இங்க வந்து என்கிட்ட சண்டை போடுறிய, இது விசுவாசமா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே வந்து எனக்கு செய்யணும்னு நினைக்கிறோம், இது வல்ல விசுவாசம். சூழ்நிலை மாறிச்சா, ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருப்பாரு, மனுஷன் மூலியமா, யார், ஏன்னா நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இங்கதான் நமக்கு யாரை கொண்டாகிலும் யாரை ஏதோ ஒரு ரூபத்துல கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க வந்து உதவி பண்ணாங்க, அவங்க வந்து உதவி இல்ல, கர்த்தர் உனக்கு உதவி பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரை நினைக்கிறது இல்ல, முட்டி முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்போம், மோதி மோதி ஜோம் பண்ணிட்டு இருப்போம், நைட்டு ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தவங்க சம்பந்தமே நம்ம தேடி வந்து நமக்கு ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு ஆண்டவர் மறந்துடுவோம். இந்த ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி என்ன நடந்து, பாவம் என்னைக்கோ ஒரு நாள் இந்த ஆளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், இந்த ஆள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு. கடவுள்கிட்ட இவ்வளவு ஜோம் பண்ணி ஒன்னே எனக்கு நடக்கல. இப்ப கடவுள் அவனை அமிச்சாரா, இவர் நினைச்சிட்டாரு நான் இவனுக்கு ஏற்கனவே உதவி பண்ணாதனால திருப்பி எனக்கு என்ன பண்றாரு, பிரதி உபகாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வல்ல விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்பது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அமைச்சுங்களேன், நம்முடைய விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். உன்னால எதெல்லாம் முடியாதுன்றியோ, எதெல்லாம் உன்னால நடக்கவே நடக்காதுன்றியோ, அதை எல்லாம் வச்சு செய்வதற்கு விசுவாசம் ஒண்ணு போதும். அல்லேலூயா. உன் பிரச்சனை ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய சரீரம் ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய பலகீனம் ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல. அல்லேலூயா. நீ நினைக்கிற காரியங்கள் எதுவுமே ஒரு பொருட்டல்ல. ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒன்னே ஒண்ணு உன்னை தூக்கி நிறுத்திடும். அல்லேலூயா. அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து பவுல் சொல்றாரு, உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசத்தை உன்னிடத்தில் நான் பார்க்கிறேன். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய உபதேசம், போதக உபதேசம் சொல்லுவாங்க, பாஸ்டரல் டாக்டரின்ஸ். இதெல்லாம் யாருக்குன்னா, பாஸ்டர்ஸ்க்கு நிறைய மெசேஜ் எங்க இருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, தீமோத்தேயுவுக்கு தான் கொடுப்பாங்க. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின உபதேசத்துலாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்களாம் எடுப்பாங்க, மெயினா தீமோத்தேயுல தான் எடுப்பாங்க. ஏன்னா பவுல் நிறைய தீமோத்தேயுவை என்ன பண்ணுவாரு, சொல்லிட்டே இருப்பாரு, நீ இப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கணும். ஏன்? பாட்டியாகிய அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துருச்சா, தீமோத்தேயுக்குள்ள வந்துருச்சு. ஒருவேளை உங்களை ரட்சிப்புக்குள் நடத்தினவங்கள இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்திருக்கலாம், ஆனா அந்த விசுவாசம் உயிரோடு இருக்குதா நீங்க தட்டி பாத்துங்க, பக்கத்துல அப்படி தட்டி பாத்துங்க, உங்க கையை தட்டி பாருங்க, எனக்குள்ள இந்த விசுவாசம் இருக்குதா, எனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா, இல்ல செத்து போச்சா, இல்ல எங்க இருக்குது, தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் சோதித்து தான் பாருங்களேன். அல்லேலூயா. தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் அதை யோசிச்சு தான் பாருங்க. இந்த விசுவாசத்தினால் நீ நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விசுவாசத்தினால ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நீ விசுவாசத்தினால மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். There is a gate, ஒரு ஓபன் கேட். என்ன அப்படின்னா விசுவாசம் தான். உன் வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியை பிரவேசிக்கிற ஒரு வாசல் என்னவென்று சொன்னால் விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்தனா நீ உள்ள போயிட்டு உனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். இந்த விசுவாசம் என்கிற கேட்டு திறந்திருந்ததுன்னா அதுக்குள்ள நீ போனா உனக்கு தேவையான எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் மேன்மையும் கிருபையும் தயவும் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அந்த விசுவாசம் என்கிற கேட்டை திறந்து நீ உள்ள போகணும். அதை நீ அடைச்சு வச்சிருக்கிற வரைக்கும் உன்னால உள்ள பிரவேசிக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது.
அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.